கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதுவரை செய்தியாளர்களை சந்தித்ததே இல்லை. 41 உயிர்கள் துள்ள துடிக்க இறந்த போது கூட ஊடகங்களை சந்திக்காமல் ஊமையாய் இருந்தவர் நடிகர் விஜய். காரணம், ஊடகங்களில் செய்தியாளர்கள் கேட்கும் கேள்விக்கு நடிகரால் அறிவுபூர்வமாக பதில் சொல்ல முடியாது. இந்த நடிகர் சொல்லும் வெத்து பஞ்ச் டயலாக்குகளை செய்தியாளர்களால் ஒளிபரப்ப முடியாது. இதனால் ஊடகங்களை சந்திப்பதே இல்லை நடிகர் விஜய். இந்நிலையில் சில ஆர்வக்கோளாறு அணில்கள் ஊடகங்களுக்கு சென்று அந்த கட்சியின் சார்பாக வாதங்களை முன்வைக்க சென்றுள்ளனர். விவாதம் என்று வந்துவிட்டால் திமுகவினர் மட்டும் வருவார்கள். அவர்களோடு ஊ என கத்தி சமாளிக்கலாம் என நினைத்தவர்களுக்கு அங்கு அதிமுக உட்பட பிற கட்சியினரும் வருவார்கள். நறுக்கென கேள்விகளை கேட்பார்கள் என்பது புரியவில்லை. பாவம், செல்கிற இடத்தில் எல்லாம் அடிமேல் அடி வாங்குகிறார்கள். கொடுமை என்னவென்றால், சிவனே என யூடியூப் சேனல் நடத்தி கொண்டு மூத்த பத்திரிகையாளர் என்ற பெயரோடு வலம் வந்த ஒருவர் தாவேக்க சார்பில் விவாதத்திற்கு சென்று தற்குறி என பெயர் பெற்றிருக்கிறார். அவரை இவ்வளவு காலம் அறிவு ஜீவி என நினைத்தவர்கள் கூட அட தற்குறி என கிண்டல் செய்கிறார்கள். சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அக்கட்சியின் தம்பி ஒருவர் வாக்குறுதி என்ன என கேட்டதற்கு பதில் சொல்ல முடியாமல் இப்ப நான் என்ன சொல்றது என்கிற துணியில் உளறி தள்ளினார். நடிகரைப் போலவே நோ காம்ப்ரமைஸ் என பேசியவரிடம் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் ஆகாமல் வாக்குறுதியை சொல்லுங்க என நெறியாளர் லந்து கொடுத்ததால் நொந்து போய்விட்டார்கள் அணில்கள். அங்கிருந்த மக்களுக்கு இது மாற்று சக்தி அல்ல, ஜோக்கர் கூட்டம் என்பது ஒரு அரை மணி நேர விவாதத்தில் புரிந்துவிட்டது. தொடர்ந்து இவரை போல அடுத்தடுத்த அணில்கள் சிக்கினால் நடிகர் கட்சியின் பாடு திண்டாட்டமாகிவிடும். அதனால் இனி யாரும் அந்த கட்சியின் சார்பாக விவாதங்களில் பங்கேற்க கூடாது என உத்தரவிட்டிருக்கிறார்கள். தேர்தல் நேரத்தில், அதுவும் 30 நாட்களில் தேர்தலை வைத்துக்கொண்டு தங்களின் நிலைப்பாடு என்ன, ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என்பதையே சொல்லத் தெரியாத இந்த குழந்தைகளை வசைப்பாடவும் மனம் மறுக்கிறது. விமர்சனம் செய்வதற்கு கூட ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதி இல்லாத தற்குறி கூட்டத்திற்கு என்ன அறிவுரை சொல்வது? நடிகர் கோடிகளை குவித்துவிட்டு அதை காப்பாற்றிக் கொள்ள கட்சி தொடங்கியிருக்கிறார். ஆளும் திமுகவிற்கு பி டீமாக கட்சி தொடங்கியிருக்கிறார். அவர் வெல்லப்போவது இல்லை, வெற்றி பெறுவது அவரது நோக்கமும் இல்லை. தேவையின்றி உழைப்பை, செல்வத்தை செலவு செய்து தெருவில் நிற்காதீர்கள் என்று அந்த ரசிகர்களுக்கு நம்மால் அறிவுரை மட்டும்தான் சொல்ல முடியும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஸ்ரீராம் சுப்புராஜ்.